குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளர அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படின்னு இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. கேது உங்க ராசிக்குள்ள இருக்க 4ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வந்துருவார். உங்க ராசிநாதர் லாபத்தில் போய் உட்கார்ந்துருப்பார் சூரியனால. அவர் 12ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி வந்துடுவார். அப்ப லாபம் போயிடுமா சார்னா 17ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு லாபங்கள் உண்டு. முக்கியமா இந்த அரசாங்கத்துறையிலே சில கான்ட்ராக்ட் போடுறவங்க, அரசியல் பொறுப்புகளிலே இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. காசு செலவு போட்டு ஒன்றிடும், மனசு ஒன்றும் பெருசாக பிடிபடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குருவுடன் சேர்ந்து விடுவார். குருவுடன் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கான மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெருசா எனர்ஜி கிடைக்காது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், குடும்ப தன வாக்குஸ்தானத்தை. அப்போ குடும்ப தன வாக்குஸ்தானம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். தன விரயங்கள் உண்டு. குடும்பத்திலே சில ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 2ஆம் இடத்துக்கு வருவார். சிம்மராசிக்குள்ளிருந்து இருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்து அமர்வார். தொழிலுக்கும் ஒருவர் அப்படிங்கிறதுனால மனதிலே சில கவலைகளையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேலை விஷயத்துல யார் சொல்றாங்க அவன் சொல்றான்னு டைரக்ஷன் மாத்திட்டு போகாம உங்களுடைய நிலைப்பாட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
வேலை கிடைக்கல அப்படின்னா சின்சியராக ட்ரை பண்ணுறதுன்னு அவங்க சும்மா அவங்கவுங்க நம்மளை ரூட் மாற்றி விடுவாங்க. உங்களுடைய எண்ணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கிடைக்குது. ராகு பகவான் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துல பார்க்கிறார். தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் போய் மாட்டிட்டு வார்த்தை கொடுத்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால தேவையற்ற பயங்கள் தன்மை குறைந்து இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிடலாங்கிறது அசட்டு தைரியம் வந்ததுன்னா மாட்டிப்போம். தைரியத்துக்குரிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்திலே அமர்வதனும் எதையாவது செஞ்சிடணுன்ற காரியத்தில் எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் எடுத்து அதில் பண விரயத்தை கொண்டு வரணும். அதனால் வரக்கூடிய பயத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகம் இருப்பதனாலும் சந்திர பகவானின் மூமெண்ட்டை பேஸ் பண்ணினாலும் இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது பெரிய நல்ல பரிகாரம் உங்களுக்கு. அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளும்போது வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் ரீப்பப் பண்ண முடியும். அதுபோல் 22ஆம் தேதி வரக்கூடிய கருட ஜெயந்தி அன்று பக்ஷிராஜனான இந்த கருடனை வழிபட மனதிலும் சனி பகவானால் வரக்கூடிய அஷ்டமத்தினுடைய எஃபெக்டும் நிறைய லெவலில் குறைஞ்சி நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லதானே. இதுக்கு தான் 29ஆம் தேதி வரக்கூடிய குரு பௌர்ணமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதும். அன்றைய நாளிலே குருவை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வரக்கூடிய நாட்களிலே வளர்ச்சிக்கான வாய்ப்பை அடுத்தடுத்து வளரணுங்கிற எண்ணத்தை நிறைய கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் குறைபாடு, புரிதல் இல்லாத கலக்கங்கள், தேவையற்ற பயங்கள், பண விரயங்கள், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு துணை நிற்கும். இதனாலே உங்களுக்கு நலங்களும் நன்மைகளும் உண்டாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.